புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். உலகெங்கிலும் உள்ள தினமல நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் இருக்கிறார். உலக நிகழ்வுகள், அரசியல் நகர்வுகள், குறிப்பாக அமெரிக்காவில் புதிதாக பதவியேற்றிருக்கிற ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடு, அதன் விளைவுகள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்பு ஒரு நாள் தான் ஆச்சு. ஒரு நாள் 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் 22 மாகாணங்களில் அந்த குடியுரிமை சம்பந்தமான மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கனடா பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்கிட்ட உன்னை நம்பி நான் இல்லை, என்ன நம்பி தான் நீ இருக்க, ஸோ க்ரூடு நான் கொடுக்கலன்னா நீ ரஷ்யாகிட்ட போய் வாங்கிக்கோ, ஏன்னா மேஜர் ஆயில் செல்லர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஒரு நாளில் இந்த அளவுக்குன்னா என்ன பயமுறுத்துறாங்களா சார் ட்ரம்ப்பை? அப்படி இல்லை, ட்ரம்ப் தான் இப்போ மற்றவங்கள பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஸோ அதாவது இந்த ஒரு நாள் முதல்வன் அப்படின்வாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரே நாளில் ஜனாதிபதி என்னென்னலாம் முடிவு எடுக்க முடியுமோ கிட்டத்தட்ட ஒரு 30-40 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் போட்டிருக்காரு அவர். அந்த ஆர்டர்ஸில் தான் இந்த நீங்கள் சொல்கிற அந்த லிஸ்ட்டில் வருது. ஏன்னா அதை படிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். இதில் முன்னாடியே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இதெல்லாமே. ஸோ ஓவர் நைட்டில் ஒரே நாளில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாத ஒரு சில திட்டங்கள் தான் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ ஆனால் அவர் அறிவிப்பு அப்படிங்கிறத அவர் சொல்லி பதவிக்கு வந்தார். அதெல்லாம் சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு சேகரித்தார். அந்த வாக்கு சேகரித்ததுக்கான பதிலை தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. இது என்றைக்குமே அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் சிலது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸாக போடலாம், சில டெசிஷன்ஸ்லாம் முன்னாடி எடுத்தது தான். இவரே முன்னாடி எடுத்த டெசிஷனை தான் நடுவில் பைடன் நிறுத்தி வச்சிருந்தாரு. அதை திருப்பி வந்த உடனே எடுத்திருக்கிறாரு. ஸோ இதில் நிறைய உண்மையிலே ஃபீஸிபிளா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ சிலதெல்லாம் நான் சொல்லி வந்திருக்கேன், அதனால் நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதோடைய அந்த வேகம் தெரியுது. ஆனால் இது கண்டினியூ ஆகுமா அப்படின்றது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் அது மாற முடியும். ஸோ இப்போ இதில் இவர் ஒரு கட்சி சார்ந்து இவர் இல்லை. இப்போ ஜனாதிபதின்றவர் எல்லாருக்குமே பொதுவானவர் தான். ஆனால் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக கட்சியோடைய சார்பில் தான் இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் பல பெரிய பிரச்சனை வரும்னு வச்சுக்கோங்களேன். இது அவ்வளோ சீக்கிரம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் முடியாது. இதில் அமெரிக்காவுக்குமே மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை தான் அவர் எடுத்திருக்கிறாரு. இந்த குடியுரிமை ஒரே ஒரு இன்டரப்ஷன் சார். இப்போ என்னன்னா, எல்லா கட்சிகள்லையுமே இப்போ நம்ம நாட்டிலையுமே சரி, காங்கிரஸ், பிஜேபி ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் மறைமுகமான தொந்தரவுகளை, இடைஞ்சல்களை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களுக்காக இந்த ஆப்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஜோ பைடன் கட்சிக்காரங்க செஞ்ச அவங்க தாக்கல் பண்ண மனுவா, இல்லை உள்ளபடியே பாதிக்கக்கூடியவர்கள் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்னால அவங்க பண்றாங்களா? இதுல என்ன கிளாரிட்டி? இதுல இவங்க பண்ணலன்னா கட்சியில ட்ரம்போட கட்சி நபர்களே கூட இதை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெசிஷன் தான் இது பெரிய ஹியூஜ் டெசிஷன். இது வேணா 18th செஞ்சுரியோடைய மிட்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்திட்டத்தோடைய மாற்றம் இப்போ கொண்டு வர்றாரு அவர். ஸோ அது அமெரிக்காவில் பிறக்கிற எல்லாருமே அமெரிக்க குடிமகன் அப்படின்ற ஒரு சட்டத்திட்டத்தை இவர் ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் ஒரு கையெழுத்து போட்டு நான் மாற்றுறேன் அப்படின்றது நடக்கக்கூடிய காரியமாக, இதை நடத்தக்கூடிய காரியமான்றதை ஒரு நேற்று கையெழுத்து போட்டார். அதை செயல்படுத்த முடியுமா, அது செயல்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் வருங்காலத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா என்னோட கொஸ்டின் என்ன சார், எதிர்க்கிறவங்க யாருன்னு கேட்குறேன். எதிர்க்கிறதுக்கு எல்லாருமே எதிர்ப்பாங்க. உண்மையிலேயே இதில் பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, பாதிப்பு இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. இதில் இதை எந்தெந்த நாடு, அதாவது பல நாடுகள் சார்ந்த பிரச்சனையாக மாறும் இது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 பேர் அமெரிக்காவில் குடிபெயர்றாங்க, அதாவது விசாவில் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தையோட சிட்டிசன்ஷிப்பு அமெரிக்கன் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாருமே முன் வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த நான் ரொம்ப உள்ள போல. ஸோ சில விஷயத்த வெளிப்படையாக பேச முடியாது. ஸோ அதனால் நான் பேசல. டவுட் என்னன்னா, அமெரிக்காவில் பிறகுது அந்த குழந்தை அமெரிக்கன் கிடையாது அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் எந்த நாட்டில் கிடைக்கும்? இப்போ அந்த ஆக்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்தியாவிலிருந்து போகின்ற 2 இந்தியர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இந்திய குடிமகனாக இருக்கும்னு வச்சுப்போம். இல்ல அது இல்ல சார், அப்படி இருக்கா நம்ம நாட்டுல இருக்கு? இப்ப இந்தியாவில் பிறக்கக்கூடிய இப்ப அம்மா அப்பா என்ன சிட்டிசன்ஷிப்ல இருக்காங்களோ அந்த சிட்டிசன்ஷிப்ல தான் குழந்தை பிறக்கும். அது இந்தியால பிறந்திருக்கணும்ல சார், பிறந்தது பிறக்கும்போது இல்ல, அதே லாவை நீங்க அங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். சோ அந்த மாதிரி லாவை அமெரிக்கா கிளியர் பண்றாங்க, பட் இந்தியா கிளியர் பண்ணுதா? நீங்க அமெரிக்காவில் உங்களுக்கு நீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்ல இருந்து இந்தியர்களாக இருந்து அமெரிக்காவில் உங்க குழந்தை பிறந்தாலும் அதுக்கு இந்தியன்
அப்படின்றது கிளாரிட்டி இருக்கா? அந்த அந்த டிஃபென்ஸுக்கு தான் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது தாயோ இல்லை தந்தையோ யாராவது ஒருத்தர் அமெரிக்காவில் ஆல்ரெடி குடியுரிமை ஒன்னு கிரீன் கார்டு கேட்கறாரு, இல்லைன்னா பர்மனன்ட் குடியுரிமை இருக்கணும் இல்லையா? குடியுரிமை இல்லாத, அதாவது ஒரு நாட்டில் குடியுரிமை இல்லாத 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த நாட்டுடைய குடிமகனா எப்படி ஆகுன்ற கேள்வியை அவர் கேட்க. அமெரிக்கால மட்டுமே இல்ல சார், உலகத்துல பல நாடுகள் இந்த மாதிரி இருக்கு சார். குழந்தை இங்க பிறந்தது அப்படின்னா அது அந்த நாட்டுடைய சிட்டிசன் அப்படின்றது. அது அவருடைய நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்று அவர் எடுக்கிறார். ஏன்னா நீங்க இந்தியர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மாத்திரம் நீங்க யோசிக்கிறீங்க. இப்போ அதாவது இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய இல்ல இது நம்மளோட ப்ராப்ளம். ஏன்னா நம்மளுடைய அக்கம் பக்கம் அப்புறமா நியர் அண்ட் டியருக்கு இது டைரக்டா அஃபெக்ட் ஆகுது. ஒரு வேளையில் ஒரு விதத்துல நம்மளுடைய தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களுக்கு பாதிப்பு வரலாம் அப்படின்ற வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இது கஷ்டமா தெரியுது. ஆனா அமெரிக்காவோட சட்டத்திட்டங்கள்ல உள்ளுக்குள்ள இந்தியர்கள் மட்டும் கூட இந்த சட்டத்தை யூஸ் பண்ணல இல்லையா? ஸோ சைனாக்காரங்க அதை யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருந்து போறவங்க இருக்காங்க. எண்ணிக்கை அடிப்படையில் யார் சார் அதிகம்? இல்ல அந்த எண்ணிக்கை அடிப்படையெல்லாம் நீங்கள் அந்த டெமோகிராஃபிக் டேட்டாக்குள்ளே நான் போகல. நான் என்ன சொல்கிறேன், இது நீங்கள் இந்தியர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியர்கள் இப்போ இன்னொரு விஷயம், இது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன்ஸ் தான் பெரிய ஆளுங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்காங்க. இப்போ கமலா ஹாரிஸ் அவர்கள் ஆஃப்ரோ அமெரிக்கனா இல்லை இந்தியன் அமெரிக்கனா தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய விவேக் ராமசாமிக்கு கொடுக்கலாமா வேணாமான்ற ஒரு கேள்விக்கும் போகுது. ஸோ இப்போ டைரக்ட் காம்படிஷன் யாருக்கு அதாவது அங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ நாள் 248 வருஷமா கோலோச்சி கொண்டிருந்த ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் கிறிஸ்டியன் அந்த ரேஸ்க்கு ஒரு டைரக்ட் காம்படிஷன் எங்கேருந்து வருது? இப்போ ஒரே கேள்வி நான் கேட்குறேன், இன்னைக்கு கமலா ஹாரிஸ் நீங்க இல்ல ஒரே நிமிஷம், உண்மையிலேயே அமெரிக்கா யாரோட சார்? ரெட் இண்டியன்ஸ் தானே. அதான் அந்த இவரே எங்கிருந்து வந்தாருன்ற கேள்வி அந்த பிரச்சனையும் அவர் பண்ணியிருக்கிறார். அதாவது ஒரு அமெரிக்காவிலும் மிகப்பெரிய உயரிய மலைக்கு ஒரு மெக்கின்லின்னு ஒரு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டோட பேரை மாற்றிருக்கிறார். அவருடைய அதாவது பூர்வக்குடியான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள் வச்ச பேரை மாற்றி இப்போ புதுசாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை நேற்று சைன் பண்ணியிருக்காங்க. டேனாலி அப்படின்ற ஒரு மலைக்கு இவங்க பேரை மாற்றிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபஸ்ட், அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு நேஷ்னல் மானுமெண்ட் பார்த்தீங்கன்னா மாட்டோ டிப்பிலா அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையோட பேர் அந்த மலைக்கு பேரை மாற்றிட்டாங்க. என்னென்னா டெவில்ஸ் டவர் அப்படின்னுவாங்க, அப்படி இல்லைன்னா பேர்ஸ் லாட்ஜுன்னுவாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு நேட்டிவ் பேர் இருக்குது. பாரம்பரியமா என்ன பேர் இருந்ததோ அந்த அடையாளத்தெல்லாம் மாத்துறாங்க. ஸோ இப்போ எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா யூரோப்பியன் சென்ட்ரிக் அமெரிக்காவா போதா, இல்லை யூரோப்பியன் மைக்ரண்ட் சென்ட்ரிக் அமெரிக்காவா போதா? ஏன்னா இவர் வச்சிருக்க செக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ்க்கு ஓகேவா இருக்கும், ஆனால் யூரோப்பில் இருக்கக்கூடிய யூரோப்பியன்ஸ்க்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதை நேற்று வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் பேசின ஐரோப்பிய ஒன்றியத்தோடைய தலைமை பீடத்தில் இருக்கவங்க வெளிப்படையாக சிலதை சொல்கிறாங்க, மறைமுகமாக சிலதை சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பெரும் மாற்றத்தை நோக்கி ஐரோப்பிய கண்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அவங்க சொல்கிறத நம்மளால் பார்க்கணும். சார் ஃபைனலாக ஒரே கொஸ்டின் கிளாரிட்டியாக என்னென்னா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் நினைச்சாலுமே இந்த குடியுரிமை திருத்த மசோதா அப்படிங்கிறத சட்டமாக ஆக்கி கம்ப்ளீட்டா ஒரு லாவா கொண்டு வருது அப்படிங்கிறது அவரால மட்டுமே முடியாது. இல்ல அது அந்த நாட்டோட சட்டத்திட்டம் படி அவங்க பிரசிடென்ட் ஒரு வைக்கிறாருன்னா அதை திருப்பி ஒரு சட்ட அவையில், அதாவது நான் சொல்றது ஒரு கோர்ட்ல அவங்களால அதை கொஸ்டின் பண்ண முடியும். அது அதை கொஸ்டின் பண்ணி தடுக்கும். அதாவது இப்போ மெஜாரிட்டி அது மக்கள் ஒத்துக்கணும் இல்லையா? மக்களுடைய தீர்ப்பு தான் முக்கியம் அந்த நாட்டில். நீங்கள் ஒரு 4 அரசியல்வாதிகள் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறது, அதாவது நான் பாசிட்டிவாகவும் சொல்கிறேன், நெகட்டிவாகவும் சொல்கிறேன். ட்ரம்ப்புக்கு ஆதரவும் சொல்லலை, ட்ரம்ப்புக்கு எதிராகவும் சொல்லலை. ஸோ ட்ரம்ப் கொண்டு வந்தது நாட்டுக்கு நல்லதுன்னு அந்த நாட்டுடைய மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அதை தான் நீங்கள் எடுத்தாகணும். ஏன்னா அங்கே ஜூரி. சரி சார், இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய கட்சிக்காரங்களா இதெல்லாம் வேணும், இது அமெரிக்காவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது, எந்தெந்த நாட்டில் இருந்தோ இங்கே குடியுரிமை வாங்கிறாங்க, அமெரிக்காவினுடைய கலர் மாறுதுன்ற மாதிரி அவங்க எதனா கிளைம் பண்ணி இது வேணும்னு சொல்லி அவங்களும் மனு தாக்கல் பண்ணாங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் போனால் இப்போ ஆமா அதை சாதக பாதகங்களை விசாரிச்சு தான் பண்ணணும். அது அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை தான் போட்டிருக்காரு, கோர்ட்டு தீர்மானிக்கும். அதாவது கோர்ட்டும் அதோடைய வார்த்தைகளை சொல்லும். ஸோ அந்த அட்வைஸும் தேவை. இது எல்லாத்துக்கும் மேலே இதை நீங்கள் செயல்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஏன்னா இப்போ ட்ரம்ப்போடைய ஆன்செஸ்ட்ரியே எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா. ஸோ இப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தவிர மிச்சம் எல்லாருமே ஒன்று யூரோப்பியன் ஆரிஜினாக இருப்பாங்க, இல்லை ஏஷியன் ஆரிஜினாக இருப்பாங்க, இல்லை ஆஃப்ரிக்கன் ஆரிஜினா. ஒபாமாவை தவிர மிச்சம் எல்லாருமே ஒரே ரேஸு. ஸோ ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன்ஸ். ஒபாமாவுக்கான அந்த அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் யூரோப்பியன் ஆன்செஸ்ட்ரி ஒரு இடத்துல வருது. ஸோ
ஸோ இப்போ இருக்கிற எல்லாருமே அந்த ஆன்செஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸோ அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்டத்துக்கு தீர்மானம் அந்த வேற ஒரு கண்டத்துல இருந்து வருமா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சைட் பண்ணுற இஷ்யூ வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ. அதனால நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுடைய எக்கானமியை பெரிதும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது அப்படின்றது தான் அவர் எடுத்த இந்த டெசிஷன். இந்த டெசிஷன் மாத்திரம் இல்லை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளில போனதும் அது. சார் இப்போ இந்த மாதிரியான குடியுரிமை, அதாவது ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய குழந்தைகள்னால அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா அவருக்கு கண்டிப்பா அப்படிதான் அவர் இந்த மாதிரி நடந்திருக்கா சார் இன்சிடென்ட்? இல்லை, இங்கே இப்போ ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. இப்போ பாகிஸ்தான்லேருந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகி இந்த 26/11 அட்டாக் எடுத்துப்போம். 26/11 அட்டாக்கோட மெயின் கான்ஸ்பிரேட்டர் யார்? ஹெட்லி யார்? ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாக தானே இருக்கார். அவர் அமெரிக்காவுடைய ஜெயிலில் தானே இருக்கிறார் அவர். ஸோ அவர் எப்படி பாகிஸ்தானில் இருந்து அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்து அப்புறமா அமெரிக்கன் சிட்டிசனாக மேபி அதனால அவர் வந்து இங்கே விசா கிடச்சி வந்தாரா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்களோட அந்த தீவிரவாதிகளோட கண்ணாக செயல்பட்டது யார்? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. ஒரே ஒரு கிராஸ் கொஸ்டின் சார். இப்போ என்னன்னா 26ல் ஹெட்லின்ற ஒரு நபரை பற்றி பேசுகிறீங்க. இப்போ கடந்த 10 வருடங்களாக எந்தெந்த நாடுகள்லேருந்து எவ்வளோ பேர் இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப்பில் வாங்கினாங்க, அதில் எந்த நாட்டில் பர்டிகுலராக இந்த மாதிரியான தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை எடுத்துட்டு பர்டிகுலராக அந்த நாட்டுக்கான சட்டம் அப்படின்ற மாதிரி தானே சார் போடணும். ஒட்டு மொத்தமாக போடுறாங்க அப்படின்னா இது எப்படி சார்? இது இப்போ இந்த இடத்துல புண்ணு வந்துச்சுன்னா கையை வெட்டிருன்ற மாதிரி இல்லை சார் இருக்குது. இல்லை, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு இப்போ எதிரிகள் வந்து 1 2 இல்லை. ஸோ ஏன்னா அமெரிக்கா வந்து இன்வால்வ் ஆகாத நாடே கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிரிகள் எங்கெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் சார் பிரச்சனை. உங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் எல்லா நாட்டிலையும் நான் தான் வல்லரசுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆயுதம் கொடுக்கறது, ஃபைனான்சியல் பண்ணுறது, நீங்கள் நினைச்சதை இன்னொரு ஆள் மூலியமாக நடத்துறது அப்படிங்கிறப்ப தானே சார் இறையாண்மை அப்படின்ற விஷயங்கள் எதிர்ப்புகள் அது வந்து திருப்பி பேக் ஃபயர் ஆகும். அதனால தான் அந்த பேக் ஃபயரை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் அவங்க இதை பண்ணுறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து போகிறவங்க, சிரியாலேருந்து போகிறவங்க, ஈராக்லேருந்து போகிறவங்க, லிபியாலேருந்து இப்போ அதே மாதிரி இப்போ லிபியாலேருந்து ஒருத்தங்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் குழந்தை பிறகுது. இப்போ எப்படி எடுத்துப்பீங்க? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அவங்க வந்து மொத்தமாக இதில் வந்து இந்தியாவுக்கு அதாவது நம்ம திருப்பி ஒரே ஒரு பாயிண்டில் தான் வந்து நிற்கிறோம். இந்தியா சென்ட்ரிக்காக நம்ம பேசுகிறோம். இந்தியா சென்ட்ரிக்காக நம்ம இந்த விஷயத்தில் பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, டெசிஷன் எடுத்தது அமெரிக்கன் பிரசிடென்ட், அவர் எடுத்தது அமெரிக்காவுக்காக அப்படின்னும் போது நாம் வந்து அவங்களோட நாட்டு அவர் எதுக்காக அந்த டெசிஷன் எடுத்தாருன்றதான் போக முடியும். அதில் சாதக பாதகங்கள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவர் எடுத்தது அவருடைய நாட்டுக்கு. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ பங்களாதேஷ்லேருந்து குடியுரிமை பெற்று வந்தாங்களோ இல்லை குடியுரிமை பெறாமல் வராங்களோ, லீகலாவோ இல்லீகலாவோ வந்து இந்த ஊரில் தங்குறாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு ஒரு ஆதார் கார்டோ வந்துடுதுன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 20 வருஷம் நம்ம பார்க்காம விட்டோம். ஸோ 20 வருஷம் கழிச்சு அந்த குழந்தையோட அம்மா அப்பா 2 பேருமே உயிரோட இல்லை. ஸோ அந்த குழந்தைய நீங்கள் பங்களாதேஷியாக கன்சிடர் பண்ணுவீங்களா, இந்தியனாக கன்சிடர் பண்ணுவீங்களா? ஸோ இந்த கேள்வி இருக்குது. ஸோ இப்போ அந்த குழந்தையோட ஆன்செஸ்ட்ரி ஆரிஜின் எங்கே இருக்குது, அந்த குழந்தையோட அலிஜியன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். ஸோ அந்த குழந்தை இந்தியாவுக்கு சாதகமான ஒரு போக்கில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு வேலையை அதை செய்யும் போது நான் என்ன டெசிஷன் எடுக்க முடியும் அங்கே? ஸோ என் கையை கட்டி போட்டு நீங்கள் அந்த வேலையை பண்ணும்போது ஸோ இப்போ எனக்கு வந்தால் அப்போ ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற கேள்வியை நான் எடுக்கலை. ஏன்னா இது வந்து அமெரிக்காவுக்கு சாதகமான வேலையை அவர் செய்கிறார். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, குடியுரிமை, அதாவது அமெரிக்கா இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அமெரிக்கா டர்ன் டு பி லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிஸ்ட் முன்னாடி, அதாவது பைடனோட காலத்தில். ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க திருப்பி லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறணும் அப்படின்னா மெரிட்டோக்ரஸியை நோக்கி அவங்க நகரணும். ஸோ ஏன்னா அமெரிக்கா மாதிரி ஒரு டேலண்ட் பூல் வந்து வேறு எங்கேயுமே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய மைலேஜ் வந்து அவங்களுக்கு பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்டிக் எம்பையர்லேருந்து கிடச்சிது. ஸோ உலகத்தில் இருக்க எந்த ஒரு நாட்டிலையும் எல்லா நாட்டிலையும் இங்கிலீஷ் இருக்குது. அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அமெரிக்காவில் பேசுகிறாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ சைனாவில் இருக்கிற இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு டேலண்டட் ஃபெலோ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக முடியும். ஸோ அந்த டேலண்ட்டுக்கு தேவையான சம்பளத்தை அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து நல்ல அறிவாளியாக இருக்க ஒரு ஆள் அமெரிக்காவில் போய் ஏன் செட்டில் ஆனோன்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அப்போ மெரிட்டோக்ராட்டிக்காக இந்தியா இல்லை அப்படின்னா நம்ம ரெட் டேபிசம் வச்சுருந்தோம் முன்னாடி. இப்போ இல்லை, நான் சொல்கிறது லாஸ்ட் 10 இயர்ஸாக நம்ம குறைச்சிட்டோம் ரெட் டேபிசம். ஸோ பிரெயின் டெயின் குறைக்கணும், இன்னும் குறைக்கணும், இது பத்தாது. ஸோ அப்போ அங்கே அந்த நாட்டை உருவாக்குறதுக்கு இங்கேருந்து போய் செட்டில் ஆகிறதுக்கு இவ்வளோ ஈகராக இருக்காங்க அப்படின்னா, இந்த பிறந்து வளர்ந்து சோறு போட்டு இவ்வளோ நாள் வளர்த்த இந்த நாட்டை வளர்க்குறதுக்கு அவன் ரெடியாக இல்லையானா இருக்கான்.
ஆனால் அவனுக்கு தகுதித்தன்மை வாய்ந்த ஒரு பொசிஷனில் தகுதித்தன்மை வாய்ந்த சம்பளத்தை அவன் கொடுத்தான்னா அவன் இந்த நாட்டுக்கு வேலை செய்ய போகிறான். அவன் இங்கே வாங்கினான்னா அங்கே வாங்கினான்னா அதே சம்பளம் தான். அவன் குடும்பத்துக்கு தேவையான ரெகக்னேஷன் அவன் கிடச்சிச்சுன்னா இந்தியாவிலே இருந்துட்டு போகிறான். ஸோ பிரெயின் ட்ரெயினை குறைக்கிறதுக்கு நாம் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அமெரிக்காவில் குடியுரிமை கிடைக்கல அதுக்காக நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறது வந்து அது இட்ஸ் நாட் எ ஃபேர் திங் ஃபார் இந்தியா as well as லைக் இந்தியன். நான் அதை பற்றி நாம் யோசிக்கிறதே நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். கனடாவை 51வது மாகாணமாக அறிவிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது என்னங்க, இன்னொரு நாட்டை போய் நீங்கள் அமெரிக்காவோட சேர்த்துறீங்க, அது 51வது மாகாணன்றீங்க. அவங்க எதிர்ப்பு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பவர் சப்ளை கனடாவிலிருந்து தான் வருது, கேஸ் அங்கிருந்து தான் வருது, க்ரூடு அங்கிருந்து தான் வருது. யூஎஸ்ல இருக்கு, சோர்ஸ் நிறைய இருக்குது. பட் அவங்க என்ன எடுக்கிறதுக்கான விஷயங்களே அவங்களுக்கு செய்யலை, வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இது இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்கள் கொடுக்கல, இவனா ரஷ்யாட்ட போய் வாங்கிக்கணும். செகண்ட் லார்ஜஸ்ட் செல்லர் க்ரூடுன்றனால அவங்க அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, கனடா கொடுக்குறாங்க. ஏன்னா 2 நாளில் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து அப்படின்னா இது எப்படி இது? இல்லை அவர் வந்து ஃபட்டாஃபட் ஒரு பிரசிடென்ட். அவர் முன்னாடி இருக்கும் போதே அப்படி தான். ஸோ இப்போவும் அப்படி தான். அவர் சில பேருடைய டைப் அப்படி. ஸோ அதனால் நம்ம இப்படி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ட்ரம்ப்போடைய ஒரு ஆக்ஷன் பிளான் இப்படி தான் இருக்கும். இவர் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவார். நீங்கள் கங்குலியோடைய கேப்டன்சியும் மகேந்திர தோனியோட கேப்டன்சியும் விராட் கோலியோட கேப்டன்சியும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் பைடனோடைய பிரசிடென்சியும் இவரோட பிரசிடென்சியும் கம்பேர் பண்ணவே முடியாது. அவர் வேறு மாதிரி ஆக்ஷன் பிளானில் வச்சுருந்தார், இவர் வேறு மாதிரி ஆக்ஷன் பிளானில் வச்சுருக்காரு. இவருக்கு பிரசிடென்ட் இவருக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கனடா மாத்திரம் இல்லை, பனாமா மேலேயும் கண் இருக்குது, கிரீன்லாண்ட் மேலேயும் கண் இருக்குது. ஸோ இப்போ ஒட்டு மொத்தமாக அதாவது இஸ் சைனா பீயிங் காப்பீட் பை ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சைனாவுக்கு வந்து இந்த எது பார்த்தாலும் ஆசை உண்டு. அலாஸ்கா எங்களுதுன்னுவாங்க. இந்த பக்கம் ப்ரூனே பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஆயில் ஃபீல்டு வந்து எந்துன்னுவான். அப்புறமா வந்து வியட்நாம் பக்கத்தில் இருக்கிற ஆயில் ஃபீல்டு ஐலாண்ட்ஸ் எல்லாம் எங்களுதுன்னுவாங்க. பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுலாம் எங்களுது. அந்த ஃபுல் அந்த 9 லைனும் எல்லாமே எந்து தான் அப்படின்வான். டைவான். ஸோ பார்க்குறதெல்லாம் எந்து அப்படின்னு எல்லாமே இல்லை அவங்க சைனா சொல்கிறது. அப்போ அதையே இவர் ஃபாலோ பண்ணுறாரான்னு தெரியல. ஸோ எதுக்காக பண்ணுறாருன்னு தெரியல. பனாமாவில் இன்றைக்கி வந்து யூஎனில் வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பனாமா கேனல் வந்து சைனாவுக்கு தாரை பார்த்துட்டாங்க. ஸோ பனாமா கேனலோட கண்ட்ரோல் வந்து பனாமா கிட்ட இல்லை, சைனா கிட்ட இருக்குது, அதனால் அதை நாங்கள் மீட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இல்லை அதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். அது அந்த நாட்டோடைய ஒரு சாவரின் பிளேஸ், அது சாவரின் டெரிட்டரி ஆஃப் பனாமாக்குள்ள அமெரிக்கன் பிரசிடென்ட் ஹாஸ் நோ சே. இப்போ இன்னொன்று, இப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரைட் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரைட்டில் அமெரிக்கா வந்து இல்லை நீ இது பண்ணக்கூடாது, நான் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்கிறது எப்படியோ, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அதை. ஸோ அதை வந்து பண்ணுறது வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கிறார். ஸோ கிரீன்லாண்டை வாங்கிடலாம், பைசா கொடுத்து வாங்கிடலாம். ஸோ அப்போ யாரோட பைசா கொடுத்து வாங்குவீங்க, எப்படி வாங்குவீங்க? உங்களோட டெட் ஆல்ரெடி இவ்வளோ இருக்குது, $1 trillion கிரெடிட் கார்டு டெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ யூரோப்பில் இருக்கிறவங்களெல்லாம் சுரண்டி விடுற மாதிரி வேலை தான் இவர் பார்த்துருக்காரு. ஏன்னா டென்மார்க் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. டென்மார்க்குன்னு ஒரு என்ன நாடாக இருந்தாலும், இப்போ நம்ம பேசும்போது கூட இந்த ஸ்ரீலங்காவுடைய பொருளாதார வீழ்ச்சியின் போது நம்ம பேசும்போது இந்த கச்சத்தீவை இப்போ போய் மீட்டுன்னு வந்துடலாம் அப்படின்னும் போது நம்ம பேசுனது அதை சொன்னேன். என்னதான் இருந்தாலும் அவங்க சாவரின் கண்ட்ரி. ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம போய் அது மீட்கிறதுன்றது வந்து நல்ல விஷயமா இருக்காது. நாளைக்கு அவன் எழுந்து வரானோ இல்லை பார்க்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வந்தாலும் கஷ்டம்னு. அதே பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே பேசணும். என்னென்னா இன்றைக்கி வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாகவோ இல்லை ஆயில் ட்ரேடுக்கு ரொம்ப ஒரு முக்கிய காரணியாகவோ இல்லைன்னா வந்து ஒரு கோல் வச்சு கொண்டு இருக்க டாலர் நீங்கள் வச்சுருக்கிறதுனால அடிக்கிறதெல்லாம் எந்த தான் எவ்வளோ வேணால் நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் $2 trillion அவங்களால அடிக்க முடியுது அப்படின்ற அளவுக்கு எதை பேஸ் பண்ணி அடித்தாங்கன்னே தெரியாது, அடித்து வச்சுருக்கான். பைசா என் மிஷினு, என் பேப்பர் அடித்தா பணம் தான் என்னோட டாலர்ன்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ பணம் கொடுத்து வாங்கிடுவேன்னா அந்த பணத்தை வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் கிரீன்லாண்டையோ கனடாவையோ ட்ரீட் பண்ணுறது தப்பு. ஸோ அதை வந்து அவர் பேசுறது வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினாக பேசினார். ஆனால் அவர் திரும்பி அதை வந்து செயல்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு வந்தார்னா அது நல்லா இருக்காது. அது உலக நாடுகளும் இது வந்து பக்கத்து நாடு, அது வந்து பிரிட்டிஷோடைய காமன்வெல்த் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ்காரனும் சும்மா இருக்க மாட்டாங்க. கிரீன்லாண்ட் எடுத்திங்கன்னா டானிஷ், ஸோ அது வந்து டென்மார்க்காரங்க சும்மா இருக்க போகிறதில்ல. ஸோ பனாமா வந்து சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே பிரச்சனை. அதையும் பேரை மாற்றிட்டார். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வந்து கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா பேரை வந்து மாற்றுறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஹி ஹஸ் கான் அன் ரேம்பேஜ்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
என்ன பேப்பரை எடுத்துகிட்டு வந்து கூட நான் கையெழுத்து போடுறேன்ற மாதிரி. ஸோ ஏதோ பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான விளைவுகள் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இதை ஸ்டடி பண்ணி என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்குறதுக்கே ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. ஸோ என்னென்னலாம் கையெழுத்து போட்டிருக்காரு, எதெல்லாம் முடியும் எதெல்லாம் முடியாது, அந்த மாதிரி ஒரு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கே மீனிட்ஸ் கப்பல் ஆஃப் டேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம். மேபி அவர் நிறைய பிளான்ஸ் எல்லாம் எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு சில முடிவுகள் வந்து நல்ல முடிவுகள் எடுத்திருக்கிறார். என்னென்னா குவாடை வந்து திருப்பி ரிவைவ் பண்ணுறதுக்கு நேற்று வந்து குவாடோடைய ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட மீட் நடந்தது. பதவியேற்ற உடனே முதல்ல பார்த்தது ஜெய்சங்கரை தான். ஸோ அதனால் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பார்த்துருக்கிறாரு. நரேந்திர மோடி அவர்களோட பயணிக்க ரெடி அப்படின்றத சொல்லியாச்சு. சைனாவுக்கும் இந்தியாவிற்குமான கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவருடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா சைனாவால் சாங்ஷன்ஸ் பெறப்பட்ட ஒரு இவரை தான் வந்து போட்டிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேட்டோ நாடுகளுக்கு இணையாக, இன்னும் சொல்லப்போனால் சவுத் கொரியாவுக்கு இணையாக, ஜப்பானுக்கு இணையாக இந்தியாவை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இப்போ இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லாட்டினோ, அதாவது அந்த லத்தீன் அமெரிக்க பகுதியில் அந்த ஆன்செஸ்ட்ரியை வச்சுருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறார் அவர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய இந்த பக்கமும் ஃபுல்லாகவே கிரிட்டிக்கலாகவும் எடுத்துக்க முடியாது. ஸோ சில நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காரு. அதேமாதிரி காஷ்யப் பட்டேல், ஸோ காஷ் பட்டேலை வந்து பதவி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அமெரிக்கன் ட்ரீம்ஸ் லிவ்ஸ். ஸோ அகெயின் நீங்கள் அந்த சிட்டிசன்ஷிப் போகாதீங்க. ஸோ இந்த பொசிஷனும் இருக்குது. அதே மாதிரி டிஓஜியில் விவேக் ராமசாமி இப்போதைக்கு இல்லை. ஸோ மேபி ஃபியூச்சரில் இருக்கலாம். அதை விட ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு காத்திருக்கிறது அப்படின்ற அதுவும் கூட கொஸ்டின் பண்ணுறாங்களே சார், ட்ரம்ப்பாக கூப்பிட்டு கொடுத்தாரு, இவ்வளோ பெரிய பொறுப்பு, அதுவும் இந்தியன் ஆரிஜின் அவர் இல்லை, அதை விட பெரிய பொறுப்பு அவருக்கு வரும். இப்போதைக்கு இல்லை. அதனால இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புக்காக அவரை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 2-3 பேர், அதாவது ஒரே மாதிரி திங்க் பண்ணக்கூடிய 2 பேர் ஒரே வேலைக்கு போட்டிங்கன்னா பிரச்சனை தான் வரும். எலான் மஸ்க்கும் அதே மாதிரி திங்க் பண்ணுறாரு, இவரும் அதே மாதிரி திங்க் பண்ணுறாருன்னா அது செட் ஆகாது. அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு குழப்பம் தான் வரும். அந்த மாதிரி ஒருத்தர் எடுத்து இதுவே புதுசு, இது முதல்ல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் இது. ஏன்னா புதுசாக இது ஒர்க் ஆகாதாலும் தெரியாது. அதுலேயும் அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஐரோப்பிய பாப்புலேஷன் ஜாஸ்தி அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த பிஹேவியர் அனாலிசிஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த டிஓஜி ஒர்க் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி டூ ஏர்லி டு ட்ரை விவேக் ராமசாமின்னு அவர் நினச்சிருக்கலாம். இல்லை அவரே விவேக் ராமசாமி அவர்களே இது வாண்டான்னு சொன்ன மாதிரி தான் செய்திகள்லாம் வருது. மேபி அவர் வந்து வேற ஒரு இன்னிங்ஸ்க்கு அவர் ரெடி ஆகலாம். ஸோ அதனால் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பாதகங்கள் மாத்திரம் பார்க்க வேணாம், சாதகங்களும் இருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அதே மாதிரி இன்னும் ஒரு 2 இது கனடாவுக்கு வந்து 25%, மெக்சிகோவுக்கு 25%, சைனாவுக்கு எவ்வளோன்னு அதான் எவ்வளோன்னே சொல்ல மாட்டேன் சைனாவுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு அப்ளை ஆகும் அப்படின்றது பார்ப்போம். February 2ஆம் தேதி அன்றைக்கி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா February 1ஆம் தேதிக்கு மேலே தான் இவர் சொல்லியிருக்காரு. இன்னும் 10 நாள் இருக்குது, பார்ப்போம் எப்படி. சார் கிளியராக வந்து அமெரிக்கா சைனாவோட இணங்கி போகாது, பல செக் பாயிண்ட்ஸ் செக்மேட்ஸ் வைக்கும் அப்படின்றது தான் தெரியுது. வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. ஓத்துலேயே வந்துட்டு அவர் சொல்கிறாரு, சைனாவை தான் மீன் பண்ணி அந்த கண்ட்ரி பேர் சொன்னதே எனக்கு தெரிஞ்சு சைனா தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நேற்று வந்து 1.5 மணி நேரம் ஜி ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் பேசியிருக்காங்க. இவ்வளோ சார் 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு என்னவா இருக்கும், ஏன் நடந்தது, இந்த பேச்சுவார்த்தையில் என்னவா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சைனாவை ஒரே நிமிஷத்தில் இவங்களால் புறந்தள்ள முடியாது, அவ்வளோதான். முக்கியமாக சொல்லணும்னா அமெரிக்கா வந்து ஒரே நாள், இப்போ ஒரே செகண்டில் வந்து சைனா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய போட்டியாக, ஆமாம் ட்ரேட் வார் நடக்குது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் நடக்குது. ஆனால் ஒரே நாளில் சைனா எனக்கு வேண்டாம், சைனாவுக்கு நான் வந்து சைனாவிலேருந்து நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை தள்ளி வைக்கிறேன், நாட்டாம மாதிரிலாம் பண்ண முடியாது. ரெண்டாவது சைனாவுடைய ஆதரவு, அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ், அது ப்ரொடக்ஷன் யூனிட்ஸோடைய ஆதரவு எல்லா நாடுகளுக்கும் தேவை. நான் இந்தியாவிற்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்தியா சைனாவை வந்து ஒரே நாளில் சிலதெல்லாம் பேன் பண்ண, எல்லாத்தையுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அமெரிக்காவும் எல்லாத்தையும் தள்ள முடியாது, சிலதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு தான் ஆகணும். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கலாம். அதே மாதிரி சேஞ்ச் இருந்தாலும் ஸ்லோ சேஞ்சாக தான் இருக்க முடியும். ஸோ ஒரே நாளில் எடுத்தாங்கன்னா 2 பெரிய எக்கானமி, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமிஸ், தே கான் கோ. இந்த மாதிரி போச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்த ஃபினான்ஷியல் செயின் இருக்குல்ல, அது மொத்தமாக அடி வாங்கும்.
ஏன்னா சைனா கிட்டேருந்து நிறைய அமெரிக்கா கடனும் வாங்கியிருக்கு. அமெரிக்கா தான் உலகத்துக்கு மிகப்பெரிய டெட்டர். அதுலேயும் கிரெடிட் கார்டுலேருந்து 1.2 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட டெட் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர், சேவிங்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி போக்கில் தான் போக முடியும். அதே மாதிரி அவங்க பயப்படுறது என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த சென்ட்ரல் ஸ்டேஜ், அதே மாதிரி அமெரிக்கா வந்து உலகத்தோட பெரிய அண்ணன் அப்படின்றது, அதே மாதிரி கரன்சி டாலருக்கு மாற்றாக ஒரு கரன்சி வரணும் அப்படின்றது பிரிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரிஸ் கொண்டு வராங்க. அதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பிரிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரிஸ் வந்து டாலரை மாற்றி வேறு ஏதாவது ஒரு கரன்சி கொண்டு வந்தாங்க 100% அதுவும் பயம் பொறுத்திருக்காங்க. அது இந்தியாவுக்கும் சேர்த்து தான் அது. ஸோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஸோ இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா ஷூரிட்டியே கொடுத்துட்டாங்களே சார், நாங்கள் டாலரை தவிர வேறு இந்தியா சொல்லியிருக்காங்க, மற்ற பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் சொல்லவே இல்லையே. பிரிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரீஸில் மற்றவங்களாம் சொல்ல, இந்தியா வந்து இப்போதைக்கு ஏன்னா இந்தியா வாண்ட்ஸ் லைக் சேஞ்ச் வித் கண்டினியூட்டி அப்படின்ற பாலிசியில் தான் நம்ம போவோம். லாஸ்ட் மீட்டிங்ல கூட எல்லாரும் கம்பல் பண்ணாங்க, கொண்டு வாங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்கன்றப்ப இந்தியா அதுக்காக முயற்சிகள் எதுவுமே எடுக்கல. இல்லை, நம்ம அதை பற்றி நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் அதை டெசிஷன் எடுக்க முடியும். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ப்ளஸ் அதனால நிறைய பாதகங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் மாற்றிட்டீங்க, பிரிக்ஸ் ப்ளஸ் பேஸ் பண்ணி ஒரு கரன்சி கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிரிக்ஸ் ப்ளஸ் கூட்டமைப்பில் எந்த நாடு பெரிய நாடு அப்படின்னு பார்க்கணும். ஃபினான்ஷியலி சைனா தான். ஸோ அப்போ சைனாவோட கண்ட்ரோலில் நீங்கள் திருப்பி இப்போ நீங்கள் எண்ணெயிலேருந்து நேராக நெருப்பில் குதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லாத ஒரு விஷயம். இந்தியா அதாவது கரெக்டாக தான் பாரத பிரதமரும் பாரத வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாரதத்துடைய நிதி அமைச்சரும் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு பார்க்க நல்லாயிருக்கும், பேசுகிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் டேரெக்டாக மாற்றின ஒன்று ஏன்டா மாற்றினேன்னு அப்புறம் வந்து கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ இப்போ பிரிக்ஸ் ப்ளஸ் கரன்சி கொண்டு வந்தீங்கன்னா அந்த மணிப்பூரில் எது நிறைய இருக்கும்னா யுவான் தான் இருக்கும். ஸோ நீங்கள் புது தேர்ட் கரன்சி கொண்டு வந்தீங்கனாலும் அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும்னா அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ ரஷ்யாவும் இந்தியாவும் யங்கர் பிரதர்ஸாக தான் இருப்பாங்க. ஈவன் தோ ரஷ்யா நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, அது முன்னாடி சூப்பர் பவராக இருந்தாங்க. எல்லாம் இருந்தாலும் ஃபினான்ஷியலி இந்த கூட்டமைப்பில் பிரிக்ஸ் ப்ளஸ் கூட்டமைப்பில் யார் பெரிய ஆள்? ஆப்வியஸ்லி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி வந்து இவன் தான், சைனா தான். ஸோ அப்போ அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நான் US டாலரை மாற்றுறதுக்கு நான் டேரெக்டாக போய் சைனாவில் போய் விழுறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை தான் இந்தியா எடுக்கும். ஸோ அதை தான் எடுத்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கு வாய்க்கா தகராறே இருக்குது. இவங்களுக்கும் நம்மளுக்கு பேச்சுவார்த்தை இதெல்லாம் பிரச்சனை. அது கூட பைடன்னால தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2016 to 20 வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த குவாடு எல்லாத்துலேயும் ட்ரம்ப்பு வந்து இங்கே வரும்போது பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. அப்போ கூட நல்லா தான் வச்சுருந்தார். ஸோ அந்த கோல்டன் ஏஜ் திருப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியை நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டாம். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அமெரிக்கா டாலர் பிரச்சனை இல்லை, அமெரிக்கா டாலரோட ஹெகிமோனி தான் பிரச்சனை. ஸோ அப்போ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நோக்கி நகரணுமே தவிர ஒரு விஷயம் ப்ராப்ளம்னா மொத்தத்தையும் தூக்கிடு அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் கிடையாது. அந்த ப்ராப்ளமில் எது வந்து மெயின், ஸோ எதை எடுத்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்றது தான் பார்க்கணும். இப்போ டாலர் பிரச்சனையானா டாலரோட ஹெகிமோனி, டாலர் மிஸ்யூஸ் ஆகுது, டாலர் ஆஸ் அ வெப்பன் தான் ப்ராப்ளம். டாலரை சாங்ஷன்ஸ்க்கு நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராப்ளமே தவிர மற்றபடி இந்தியாவுக்கும் டாலருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டாலர் கண்டினியூ ஆகட்டும், ஆனால் டாலரோட ஹெகிமோனியும் டாலர் ஆஸ் அ சாங்ஷனிங் ஒரு வெப்பனாக இருக்கிறது மாத்திரம் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை நம்ம டாட்ஜ் பண்ணுறதோ இல்லைனா அதுலேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் வாங்குறதோ வாங்கினோன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறது. ஸோ தேர்டு லார்ஜஸ்ட் எக்கானமி நம்மளோட டார்கெட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய அடுத்த பெஞ்ச் மார்க் எதுவோ அதை நம்ம செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நான் இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய அதிபர் அப்படின்ற இந்த ஒரு சின்ன விஷயத்தினால டாலர் ருப்பி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப ஹையில் இருக்குல்ல சார். இப்போ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்போர்ட்டர்ஸ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதுபோல் இம்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆப்வியஸ்லி இந்தியா இம்போர்ட்டிங் கண்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஈவன் பாம் ஆயில் முதற்கொண்டு நம்ம அதில் எஃபெக்ட் ஆகுது சார். அப்போது அது இது எப்படி ஈக்குவேஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இந்தியா எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்கா ஒத்துழைக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் சார் இப்போ இருக்குது. இதில் வந்து US டாலரை வந்து நான் மொத்தமாக எடுத்துக்க முடியாது, கன்வர்ஷனுக்குன்னு மாத்திரம் நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸோடைய US டாலர் வர்சஸ் அந்த கண்ட்ரீஸோடைய சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், இந்தியாவோட US டாலரோடைய சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த கம்பேரிசனும் சொல்கிறாங்க. பட் இந்தியா அளவுக்கு ஃபால் எதுவுமே இல்லை. ஜப்பான் கூட குறைஞ்சிருக்கு. பட் இந்தியா அளவுக்கு இப்போ நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கோல்டை வந்து இதுலேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ் கோல்டு பேஸ்டு எக்கானமி ஆர் அது பேஸ் பண்ணி நம்ம போகிறோம்னாலும் அதற்கான பேலன்ஸ் இருக்கணும். ஸோ டாலரும் எனக்கு வேணும், கோல்டும் இருக்கணும். ஸோ தட் நாளைக்கு டாலர் விழுது, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிக்ஸ் ப்ளஸ் கரன்சி வருது, இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ் கரன்சி வருது,
ஓகேவா? ஸோ அப்போ அந்த பேஸ் பண்ணி தான் எல்லாமே வருது. பிட்காயினே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இந்தியா எதை பேஸ் பண்ணி போகும்? ஸோ எதை பேஸ் பண்ணி நான் கன்வெர்ட் பண்ணுவேன்? ஸோ எதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதில் காட்டுவேன் அப்படின்னா கோல்டு தான் நம்ம காட்ட முடியும். ஸோ அப்போ நான் டாலரை குறைக்கணும், ஆனால் டாலர் மொத்தமும் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸோட நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு டாலர் தேவை. ஆனால் என்னோட எக்கானமியை நான் உயர்த்தணும், அதுக்கு என்ன வேணும்னா கோல்டு வேணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு அந்த மெத்தடு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாம் வந்து நிறைய கண்ட்ரிஸோட டாலர் இல்லாமல் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸ் இப்போ கொஸ்டனே அதான் சார் இருக்கு. க்ரூடை வந்து நம்ம ரஷ்யன் ரூபில்ல வாங்குறோம், மேஜர் டிரான்சாக்ஷனே அது. அப்படி இருக்கும்போது ஏன் டாலர் டிப்ரிசியேஷன் இந்த அளவுக்கு ஆகுது அப்படின்றதான் கொஸ்டின். இன்னொரு விஷயம், நேற்று ட்ரம்ப் பேசுறதுல வி ஆர் கோயிங் டு ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டார். வி ஆர் கோயிங் டு ட்ரில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அமெரிக்காவிலேயே நான் வந்து தொலை போட்டு ஆயில் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி எடுத்துட்டாங்கன்னா, அமெரிக்கா ஆயில் எடுத்து அமெரிக்காவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயிலை வாங்குறது என்ன பர்சன்டேஜில் வாங்குவாங்க? ஸோ சிரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை சாங்ஷன்ஸ் விட்டு தூக்கிடு, நான் வந்து ஆயிலை நான் என்ன பண்ணுறேன்னா நான் பண்ணிக்கிறேன், நான் என்னுடைய பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி நடந்ததுன்னா, சவுதி அரேபியா இருக்காங்க இல்லையா, சவுதி அரேபியா இஸ் த கீ இன் ஆயில் ட்ரேட் அப்படின்னு வச்சு பார்க்க முடியும். அதேமாதிரி ஆயில் ட்ரேடுக்கு டாலரை முதல்ல இணையாக வைக்கணும்னு கொண்டு வந்ததே சவுதி அரேபியாவுடைய டீல் தான், யூஎஸ் சவுதி டீல் தான், ஆராம்கோ. ஸோ இப்போ ஆராம்கோவில் ஸ்டேக்ஸ் வந்து சைனா வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அது கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூஎஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்க ஆயில் எடுத்து அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது சவுதியோட கிரிப் என்ன ஆகும்? ஏன்னா பைடனோடைய கவர்மெண்ட்டில் சவுதி எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, ஸோ எப்படி வெளியில் போகிறதுக்காக பார்த்தாங்க. ஏன்னா நான் டாலரை வச்சு தான் நான் வந்து ஆயிலை விற்கணுன்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்லேருந்து நான் வெளியில் போகிறத பற்றி நான் யோசிக்கிறேன்ற டாக்குமெண்ட்டே சவுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும் போது இப்போ இந்தியா வந்து நம்மளுடைய தேவைகள் என்ன? 2-3 விஷயம் தான் வந்து வேர்ல்டோடைய அந்த ஃபினான்ஷியல் சப்ளை செயினை ரன் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மெயின் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா, அப்புறமா கோல்டு, அப்புறம் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் தான் வந்து உங்களுடைய மெயினாக, அதாவது வெயின் அப்படி மெயினாக ஆட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது ஸோ ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி வந்து ஒரு ருப்பி பேஸ் பண்ணி ட்ரேட் வருதோ, யூஏஇ வச்சுக்கிறாங்க, இப்போ ரஷ்யா வச்சுக்கிறாங்க, இப்போ இந்தந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க ரெஸ்பெக்டிவ் கரன்சியில் வச்சுக்கும் போது உங்களோட கம்பேரிசன் இருக்கு இல்லையா, அதாவது இந்திய ரூபாய்க்கு இணையாக அமெரிக்க டாலர் அப்படின்றது இன்சிக்னிஃபிகண்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ குவைத்தி கரன்சிக்கு எதிராக இந்தியாவுடைய ருப்பியை வந்து யாருமே கம்பேர் பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்? அது ரொம்ப அதிகம். அமெரிக்காவுடைய டாலரோடைய கம்பேரிசன் இந்திய ருப்பியோட குவைத்தோடைய இது கரன்சி வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இட் பிகம்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் ஐ எம் நாட் யூஸிங் இட் இல்லையா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ நான் அமெரிக்காவை சார்ந்து நான் ஒரு தொழிலோ இல்லை அமெரிக்க டாலரை சார்ந்து ஒரு இது பண்ணும் போது மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளை நான் தேடி நான் அதுக்கான ஒரு கூட்டமைப்பு நான் அச்சு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, ஸோ அது 200 இருந்தால் கூட எனக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அது ஏன்னா அதை பேஸ் பண்ணி நான் இல்லை. ஸோ அது பாட்டு எவ்வளோ ஹை ப்ரைஸில் இருந்தாலுமே அதை வாங்கவோ விற்கவோ எனக்கு என்னுடைய சார்ந்த நாடு எனக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நான் நகருவேன். இன்னொரு விஷயம், அமெரிக்கன் டாலரோடைய சுப்ரீமசி வந்து இப்போ கொஸ்டினில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி தானே நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக அமெரிக்கன் டாலரோட சுப்ரீமசி இன்றைக்கி கொஸ்டினில் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. நேற்றுக்கு WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் யூரோப்பியன் யூனியனோடைய பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டு சம் பீரியடில் நான் வந்து ஆயிலை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன், செக்யூரிட்டி அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன், இதனால் பெரிய பிரச்சனை இருக்குது யூரோப்புக்கு, இது 2 அவுட் சோர்ஸையும் நான் குறைச்சி நிறுத்தணுன்றாங்க. ஸோ அவங்க யாரை மீன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ ஆயில் அவுட் சோர்ஸ் பண்ணது ரஷ்யா கிட்டேருந்து, செக்யூரிட்டி அவுட் சோர்ஸ் பண்ணது அமெரிக்காவுக்கு. இப்போ இது 2லேருந்து நான் வெளில வருவேன் அப்படின்னு யூரோப் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கு நேற்றுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ யூரோப்போட கண்ட்ரோல் வந்து யூஎஸ் கிட்டேருந்து வெளில வருது. யூரோப் வந்து ஒரு சுயாதீனமாக முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் அவங்க வராங்க அப்படின்னா, ஸோ அப்போ அவங்களுக்கு ஆயில் யார் கொடுப்பா? ஸோ இந்த கேள்வி வரும். ஸோ இதை மாதிரி நிறைய இட்ஸ் என்ன சொல்கிறது காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். வெறுமன US டாலரோட இந்தியன் ருப்பி கம்பேர் பண்ணி இதை நாம் பேசுகிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு முடிவாக தான் இருக்கும். ஆனால் we have to wait for some time. ஏன்னா நம்ம டம்ப் பண்ணுறோம், நிறைய டாலரை நம்ம டம்ப் பண்ணுறோம் அப்படின்னா we have to maintain a balance between dollar as well as gold. ஏன்னா இப்போ வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக டாலர் தான் இருக்குது, அது இன்னும் மாறலை. அதனால் அதோட கணிசமான தொகை என்கிட்ட இருக்கணும். அதே சமயத்தில் நான் வந்து இதையே நம்பி இருந்தேன்னா என்ன ப்ராப்ளம் வரும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரஷ்யாவுக்கு நடந்த நிலைமை நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா பங்களாதேஷ் காத்துக்கிட்டு இருக்கு, பாகிஸ்தான் காத்துக்கிட்டு இருக்கு.
இது மாதிரி இருக்கும்போது நாம் அவங்கள முழுசாகவும் நம்ப முடியாது. இது வரைக்கும் நம்ம கூட இருந்தது ஒரு சூப்பர் உறவு அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவுக்கு இருக்குது. ஏன்னா 71 பார்த்தோம், 99 பார்த்தோம். ஸோ டேரெக்டாக இனி வரைக்கும் யூஎஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை. ட்ரம்ப்பை மாத்திரம் வச்சு நான் வந்து ஒரு டெசிஷன் நான் சொல்ல மாட்டேன். இது எடுக்கிறது இந்தியாவுக்கு நல்லதும் இல்லை. ஏன்னா அடுத்து வரப்போகிறவங்க எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு மாதிரி ஹென்ரி கிசிங்கர் சொன்னது தான், தேர் ஆர் நோ குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அமெரிக்கா. ஓகேவா? ஸோ அமெரிக்காவுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் அமெரிக்கா நகரமே தவிர நண்பர்கள்லாம் கிடையாது அமெரிக்காவுக்கு. அந்த முடிவு அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாலர் ருப்பியை மாத்திரம் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணிவிட்டு நான் இந்தியாவோட எக்கானமி நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியாவோட வளர்ச்சி லாஸ்ட்டு 10 இயர்ஸில் எப்படி இருக்குது, டாலரோடைய வளர்ச்சி மாத்திரம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏர்போர்ட்ஸோட எண்ணிக்கை, எய்ம்ஸோட எண்ணிக்கை, இதெல்லாம் தான் பார்க்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற சிட்டிசன்ஸோடைய லைஃபோடைய என்ன சொல்ல லைஃப் ஃபார்ம் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். மிலிட்ரி, ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸு, ஸோ இதெல்லாமும் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எங்கே இருக்காங்க, என்னென்ன கண்ட்ரிஸ் நம்மளுக்கு கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து தான் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை போட முடியுமே தவிர மொத்தமாக ஒரு ஓகே டாலருக்கு எகென்ஸ்டாக இந்தியா ரூபாய் ஊந்துருச்சு, ஆனால் அமெரிக்கா வளர்ந்துருச்சு, இந்தியா நாசமாக போச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டெசிஷனுக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய நிலமையில் நம்ம இல்லை இப்போது. ஸோ வி நீட் சம் டைம். ஸோ இப்போ வந்து கிராஸ் ரோட்ஸில் இருக்குது உலகம். ஸோ இப்போ ஒரு பிரசிடெண்ட் வந்திருக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு அவருடைய ஆர்டர்ஸ் வந்து உலக அளவில் மதிக்கப்படுது. ஏன்னா அவர் அடித்தது எல்லாரையும் சேர்த்து தான். ஸோ நம்மளுக்கும் சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது, ஹெல்ப் பண்ணுற மாதிரி விஷயமும் நிறைய செய்வார். ஆனால் மொத்தமாக அமெரிக்கா டிபெண்ட்டாக நம்ம போக முடியாது, போகவும் கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன்.